ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்கும்? ஒரே ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், குரு, புதன். இது என்ன சொல்லுது? இது சொல்லுது பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே இருக்குங்க. ஆனாலும் செவ்வாய் உடம்புல சூடு கிளப்பிவிடும். சூரியன் ஆக்ரோஷமாக பேசணும், கோபம் வர்ற மாதிரி நிலைமெல்லாம் உண்டாக்கும். 3ஆம் பாவத்தில் குரு வரனால நமக்கு சின்னவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை தாக்கி பேசுறது, அதாவது அவங்க பேசுகிறது நம்மளுக்கு குத்துற மாதிரி இருக்கும். அதுவும் ஸ்பெஷலி இந்த 18லேருந்து 40 வயசில் இருக்கிற ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும். வேலையில் இருந்து அங்கே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு விரோதியாக மாறுற நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, வியாபாரத்தில் உங்கள் ப்ராடக்ட்க்கு எதிர் ப்ராடக்டில் யார் யார் தொழில் பண்ணுறாங்களோ அதே ப்ராடக்ட், அதே மாதிரி பேர் வேறு இருந்தால் அது உங்கள் ப்ராடக்டை இறக்கலாம் அப்படின்னு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செய்வாங்க. வீட்டில் அண்ணன் தம்பிகள் கூட்டு குடும்பமாக இருந்தால், உங்களுக்கு தம்பிகள் இருந்தால் அவர்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அண்ணன் சரியாக வேலை செய்யலை, தூங்குறாரு, சோம்பேறியாக இருக்கார், இவரை வெளியே திருத்திடலாமா, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் உருவாகும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். பார்ட்டி கேடட்ஸ் கிட்ட ரொம்ப பேசக்கூடாது. தேவையில்லாமல் கும்பலை சேர்த்து விவாதங்கள் செய்யக்கூடாது. வியாபாரியாக இருந்தால் வெளிநாட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. உள்நாட்டு வியாபாரத்தில் ஆயில், கல், இரும்பு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது வாசனை திரவியம் வியாபாரம் பண்ணாலும் நல்ல லாபம் இருக்கும். ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முகம் நல்லா பிரகாசிக்கும், நல்ல வேலை கிடைக்கும், உங்களை பாராட்டுவார்கள். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான மாதம், ஆனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஏதாவது யாத்திரைக்கு போய் செலவோட கணக்கு இப்போ போட்டு பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இந்த மாதம் எவ்வளோ செலவாயிடுச்சு, அடுத்த மாதம் இன்னும் எவ்வளோ செலவாகுமோ அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் இடுவீர்கள். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. வயதானவர்களுக்கெல்லாம் நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பிரச்சனை கிடையாது. உங்களுடைய அண்ணன்கள் உங்களை மீட் பண்ணுறதுக்கு, அதாவது அண்ணன் சொல்லும்போது சொந்தக்காரத்தில் பெரியவங்க யாராக இருந்தாலும் உங்களை மீட் பண்ணுறது, உங்களுக்கு வீட்டுக்கு வர்றது மாதிரி ஒரு யோகங்கள் உருவாகுது. விவசாயிகள் சுமாராக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, தைரியமாக இருக்கும். வயசானவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு என்ன பரிகாரம்? மனச்சிக்கல் குறையிறதுக்கு பரிகாரம், பகவான் சிவனை தினமும் பூஜை செய்ய வேண்டும். சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பாலால் தள்ளினால் அபிஷேகம் செய்தால், அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பசு சேவை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.